அப்பா என்ன நான் கொடுத்தாலும் அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே தான். சும்மா கிடக்குமா சுருங்கி கிடக்குமா சாமி இப்ப சும்மா இருக்கிற சொல்லி போயிட்டு மனசு மனசு பிரம்மச்சரியாக ஒன்னும் செய்யல என்ன ஆரம்பிக்கல நிக்கிறது மேல கை போடலாமா? சரி வாய் போட்டுறேன் ஆயே வாயில போய் பேசுகிறது என்ன? மண்ணாசை 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 சொல்லக்கூடிய மூன்றாவது வருடம் ஆடு மகளே ஆகப்பட்டவனா மூணுமே எல்லாம் தெரியா நான் பிள்ளைகளோட அலையில இந்த பிள்ளைகளோட நான் சொன்ன கேவலமாய் சரி அடுத்த நாள் என் தங்கை கல்யாணி ராகத்துல பாடி வரும் தங்கச்சி குயிலே கவி குயிலே யாரையும் பாடலில்லை மனத்துக்கு ஆசை வைத்தேன் மன்னன்
பிரம்மாவின் பித்தன் கலைவாணி மைந்தன் பி நாரதர். என்ன சொல்ற? பிரம்மாவோட மயங்கரா அப்பாவோட சுருக்கமா சொல்றியோ? பி நாரதர். அனைத்து வாரங்களும் ஆசீர்வாதம் வாங்கியலா? கைத்த கட்டி இழுத்துட்டு வரேன். ஆமா சுனாமி. சாமி வாருங்கள். வணக்கம். பாஸ் கொடுக்குறாரு. சும்மா வாங்க. வணக்கம். பலமுறை சொல்லி நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வணக்கம். பலமுறை சொல்லி நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. உங்கள் மனமாகி நான் வாழ வேண்டும். உங்கள் குணமான அருள் செய்யவே. சாமி மங்களம் உண்டாகட்டும் மல்லி. என்னை கண்டவுடன் அழகான வளவந்த வரவேற்பு. உங்களுக்கு என்ன வேண்டும்? சாமி நாங்க போயிட்டு வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பிறவிட்டு இருந்தா உங்க அப்பா சொல்லி இந்த பிள்ளைய வாழைப்பழமா படிக்க சொல்லுங்க. எனக்கு என்ன ஊதுவத்தியா படிங்க. எனக்கு வாழைப்பழத்துல ஊதுவத்தியா போயா இப்ப சொல்றேன் சாமி. சரி. ஒரு நாளுக்கு எவ்வளவு சம்பளம் போகுது? உனக்கு எவ்வளவு தோணும்? உங்களுக்கு 3500 கொடுக்கலாம். உங்களுக்கு சரி. ஒரு 4000 ரூபாய் கொடுக்கலாம். சரி. அடுத்த மேடைக்கு வரும்போது அவசியம் சட்டி வைக்க வருவீங்க. போயா போயாங்க. மங்களம் உண்டாகட்டும். என்னை கண்டவுடன் அழகான வளர்ந்த வரவேற்பு. ஒரு முழுவதில் கண்டவுடன் எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும் விதிமுறைகள் எத்தனை ஒன்று உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அபிசரித்தல், கைக்குழு நீத்தல், காய்ச்சல் நீத்தல், முக்குழு நீத்தல், முப்புறு நீத்தல், நீராட்டல், அரைசாட்டல், செய்மை பூசல், மலர் தூட்டல், மஞ்சள் அரசு தூதல், நரம்புகை காட்டல், அமுதவேந்தல், மந்திர மலர உபசரித்தல், தோடு உபசாரம் செய்தல் சொல்லக்கூடிய துணை வடிவுகள் இருந்தாலும் நாவாள் பாமாடவாடி அழகான வளர்ந்த வரவேற்பு. 5 பேர் சொன்னதுக்கு காடு அந்த 5 5 அடைந்திடும் நாடு முந்தி வருந்தினி தேடி என்பதற்கிணங்க நிலம், நீர், தீ, காற்று, விசும சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் சூழ்ந்திருக்கும் காட்டினில் எனக்காக வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்க முடியும். எப்படி மனமாடையும் மஞ்சளும்
கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு ஆடம்பு கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு ஆடைப்பு கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு சின்னஞ்சிறு கிளியே தங்கம் தங்க தமிழே உண்மை பேசி உப்பட்டா பொழித்தால் உண்பதை அமுதமார் முப்பழமோடு பால் அண்ணம் கடுத்து இடுவராயும் தப்பிய பசியோடு கடும்பசி ஆகுந்தாமே சேகரம் இருந்தான் அகலத்திருந்தான் மீண்டும் மாயம் வந்தான் இனி வரமா என்று கருதி வரும் தந்தது முறைத்தகையும் முத்தி சுந்தி முடி சுருட்டி பாயால் உதவி கொடுப்பதே ஒத்தித்தையின் பரப்பமா வாழ்வகை வாழாத வைகை மணிவளம் சொற்க மன்ன கோர்முறை அரசு செய்கை குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவன் மேல்மொழிக மேன்மைக்குள் சைவ நீதி விளக்குகிற என்ற வாக்கியத்தின்படி அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட நீ அந்த ஊர் உலகம் போற்ற வாழ்வாயாக கண்ணியும் கலையும் கற்ற ஞானமும் கொண்ட நீ கந்தன் கண்ணைக்கு காலங்கள் ஒரு வாழ்வாயாக முல்லைக்கு தேர்வு கொடுத்த வள்ளல் பாரியே வாழ்க குறிஞ்சி நில கோமகளே குருவாரின் தலை மகளே உங்களிடத்துல வந்து சில விவரங்கள் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் கேட்டா கேட்டா மடை நிறைந்த வெள்ளம் போல் எப்படி வரும்னா மடை நிறைந்த வெள்ளம் போல மட 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 மடன்னு வரணும் எப்படின்னா அதை முன்னாடியே சொல்லி வசித்து தனித்து வழி பதவியில் இருக்கின்ற பொழுது பணிவு இருக்க வேண்டும் உங்களிடத்தில் அந்த பணிவை எதிர்பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு கம்பராகப்பட்டவரை காட்டுகளை போறாரு காட்டுகளை நடந்து ஒத்தையடி பாதை நடந்து போயிட்டு இருக்காரு அந்த சிறுவன் என்ன பண்ற மாடு வச்சுட்டு ஓரம் போறாங்க சிறுவனா இருக்க என்ன பண்ற மாடு வச்சிருக்கேன் அப்ப இந்த கம்பராகப்பட்டவருக்கு என்ன ஒரு யோசனை வருது அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் இரண்டு கண்கள் அப்ப ராமாயணத்தை எழுத நம்ம வந்திருக்க எந்திரிச்சு வணக்கம் சொல்றாங்க நம்ம யாருனாச்சும் கேட்டாங்க எதுவுமே சொல்லல யாரு அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை போறாரு அப்ப அந்த சின்ன பிள்ளைல ஐயா அவர்கள் தொழில் அவர்களுக்கு முக்கியம் எனக்கு தொழில் என்ன மாடு மேய்க்கும் அந்த மாடு மேய்க்கிறத காட்டிலையும் வேற எந்த வேலையும் இல்லை எனக்கு வீட்டுல என்ன வேலையை சொல்லியிருக்காங்களோ அந்த வேலையை வந்து சிறப்பா செஞ்சு முடிக்கணும் ஆக நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னா எதுவும் இல்லை உங்களை பார்க்கற நானும் கவனிக்கணும் அவன் என்ன சொல்லுவேன் அப்ப கூட சொல்றாரு அப்படி எந்த சிந்தனையோட இருந்த அதான் மாடு மேய்ச்சிருக்கேன் எனக்கு எல்லாம் உனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் சின்ன பிள்ளைக்கு ரோசம் நாங்க முடியும் நான் கேட்கிறேன் எல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் கேட்டா பதில் சொல்லுவீங்க அந்த அவ்வளவு பெரிய ராமாயணத்தை நான் எழுதிருக்கேன் எனக்கு தெரியாத என்னடா நீ கேட்ட போற சின்ன பிள்ளை கேளுடா அப்படியா அப்பதான் அந்த சின்ன பிள்ளை அப்படி என்ன சொல்றேன் வாயாலையும் சொல்லல கையாலையும் எழுதி காட்டல குச்சி இருக்கு மாடு வைக்க பயிர்கள் என்ன இருக்கு குச்சியாக அந்த தடி அப்படின்னு ஒரு குச்சியாக மண்ணில் கிறுக்கி காட்டு வாங்க உங்கள்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன்
ஏன் பொம்பளை பக்கத்துல இருக்கணுமோ? ஏன் பொம்பளை பக்கத்துல இருக்கணுமோ? அதாவது வாதி பிரதிவாதி இங்க வருமா? வாதி பிரதிவாதி இருக்காரு. சரி, நான் என்ன பேசுனா அது வந்து நீங்க எதிர்த்து பேசு. காதுல கேக்குது சொல்லுங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்றான்? குச்சியால கிறுக்கி கிறுக்கி குச்சியால கிறுக்கி யாரை தெரியுதா நீங்க? கிறுக்கியா? இல்லைங்க, கிறுக்கியா? குச்சியா சனியே சாப்பிட ஆரம்பிக்குது. அது நீங்க பொட்டு வச்சு பூ வச்சு பா- சனி எங்க? சனியிலே மூணாவது சனி. கொங்கு அதாவது கொங்கு சனி, கொங்கு சனி, வங்கு சனி, செம்ம சனின்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு செம்ம சனியை கொடுத்துட்டு போல. அதனாலதான் என்னைய சொல்லிருக்கேன். அப்பேற்பட்ட சனி பகவானே ஒருத்தர் ஒரு ஆளை கண்டே பயந்து ஓடினார். அப்பேற்பட்ட சனி பகவானே யாரை கண்டு ஓடினார்? ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமானை கண்டு ஏன் அவர் ஓடுறாரு? ஏன் வந்தாரு? அதாவது சிவபெருமானுக்கு ஜாதகத்துல 12வது இடத்துல போய் உட்கார்ந்தார். சிவபெருமானுக்கு ஜாதகத்துல 12வது இடத்துல உட்கார்ந்தார். முருகப்பெருமானுக்கு அதாவது உங்களுக்கு தான் 8வது இடம் 6வது இடம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காரு. அப்ப இந்த ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்றாரு? ஆஞ்சநேய பெருமான், ஐயா உங்களை நான் நீங்க பிடிக்கணும், எனக்கு நீங்க வந்து அழைக்கணும்னு கேட்கிறாரு. சரி உட்கார்ந்துங்க அப்படின்னு. எப்போ மலையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது இருங்க அந்த மலையை கொஞ்சம் அவனை வச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வேலையை உட்காரு. இல்ல எனக்கு நேரம் அந்தந்த நேரத்தில் அந்த நொடி பொழுது நான் அந்த வேலையை செஞ்சாகணும். அதுதான் என்னுடைய தொழில். அப்பதான் சரி உட்காருங்க அப்படின்னு உட்காராரு. உடனே அந்த மலையை தூக்கி வைக்கிறார். இன்னைக்கு பயந்து ஒண்ணவர ஆஞ்சநேய பெருமானால ஆஞ்சநேய பெருமானார்கள் பட்டவரை வழிபட்டால் சனி பகவான் தோஷம் விலகு போகும் அப்படின்னு இருக்காங்க. ஆக தமிழுக்கு ஒருவர், தவத்திற்கு இருவர். தமிழை வந்து தவத்தை வந்து ஒருவர் செய்யணும். தமிழை வந்து இந்தமா தமிழை வந்து இருவர் கலந்து பேசினாத்த மக்களுக்கு நல்ல கருத்து போகும். ஆக என்ன பேசுறீங்க பேசுங்க பார்ப்போம். கேள்விகள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். கேள்வி அப்படிங்கிற நேரத்தில் தான் பதிவு அப்படிங்கிற வார்த்தை திறக்கும். ஏன்னா தாங்கள் என் தந்தை கொப்பானவர், எல்லா அனுபவம் தெரிந்தவர் புரிந்தவர் நீங்க. உங்களுக்கு தெரிய உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. கட்டுறது கைமணர்வு, கண்ணாவது புறக்கணவு என்று முட்டக்களை படுத்தி ஓதுகிறான். பெத்தமும் பட்டைய புறவேண்டா புடவிற்காக எறும்பும் தான் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல தமிழை கேட்கணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க சாமி. ஏன்னா நான் தமிழ் கடவுள் குமாரபெருமான வழங்கக்கூடியவர். அதனால ஒரு நல்ல தமிழை கேட்கணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. உங்க தாய் கலைவாணிக்கு இருப்பது என்ன தட்டு? என்னது? உங்க தாய் கலைவாணிக்கு இருப்பது என்ன தட்டு? கலைவாணிக்கு இருக்கிறது வெண்தட்டு. உங்க பாட்டுக்கு இருப்பது பொட்டட்டு. கட்டாமணி கேட்கறது வெட்டு மாதிரி கேட்கறது. கொஞ்சம் தள்ளி அப்படி சத்தமா பேசுங்க. சாப்பிட்டீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க கேட்கறது வெட்டி வெட்டி நீங்க சோத்தையா சாப்பிடுறீங்க? ஏமா நீங்க சோத்தையா சாப்பிடுறீங்க நான் கேக்குறேன். கண்டிப்பா நாங்க வந்து காட்டுல சுவாசித்து காட்டுல உண்மையான காற்றை குடிக்கிறவங்க நீங்க. ஆமா. ஏன்னா பேசுறது யாருமே கேட்கலையா? சொல்லுங்க. பெட்டுன்னு சொன்னாங்களா தட்டுன்னு சொன்னாங்க? என்ன நேர் கூட போய் மாதிரியே உட்காந்துருக்கீங்களே, என்ன காரணம்? நான் பேசுறது கேட்கலாம் இல்லையா உங்களுக்கு? அப்புறம் அவர் கேட்கலங்கிறாரு. என்ன கேட்கறது? உங்கள் தாய் கலைவாணிக்கு இருப்பது என்ன தட்டு? என்ன தட்டு? பிரித்து பேசுங்க. தமிழை ஏன் சேர்க்கிறீங்க? எந்தெந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்தந்த இடத்துல சேர்க்கணும். எந்தெந்த இடத்துல பிரிக்கணுமோ அந்தந்த இடத்துல பிரிக்கணும். சொல்லுங்க. இவர் வாத்தியாரே சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிடுறாங்க. நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? உங்க தாய் கலைவாணிக்கு இருப்பது என்ன தட்டு அப்படின்னா வெண்தட்டு. உங்க பாட்டுக்கு இருப்பது பொன்தட்டு. உங்க அத்தைக்கு இருப்பது செந்தட்டு. இங்க பாருங்க, எல்லாரும் ஒவ்வொரு தட்டு இருக்கு. வெண்தட்டு பொன்தட்டு செந்தட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு எந்த தட்டு வேணும்? எனக்கு ஏற்கனவே ஒரு தட்டு இருக்கு. இல்லப்பா, தமிழ் அப்படிங்கிற தட்டு இருக்கு. தமிழ் தட்டுகளை தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களால் மக்களால் பாராட்டு அப்படிங்கிற ஒரு கைதட்டு வந்து எனக்கு வேணும். அதே நேரத்துல அண்ணல்ல குறையாத அட்சய தட்டி ஆட்ட இருக்கு அப்படின்னா பாங்காளிகிட்ட இருக்கு. அதே நேரத்துல அமுத சுரபி அப்படிங்கிற தட்டி ஆட்ட இருக்கு, மணிமேகிட்ட இருக்கு. ஏன்னா முறையோடு தட்டினா ஒருத்தன், முறை தவறி தட்டினா ஒருத்தன். முறையோடு தட்டினது யாரு, முறை தவறி தட்டினது யாரு அப்படிங்கிற விவரம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு தட்டாம போனீங்க. தட்டாம போனதுனால என்னாச்சு? அங்கே உங்களுக்கு ஒரு பிரம்ம கிடைச்சிச்சு. பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் சாமி. அதே நேரத்துல கம்பரை பத்தி சொன்னீங்க. ஒரு கிறுக்கு கிறுக்கி நீங்க கிறுக்கின்னு சொன்னா உங்களை நான் வந்து இருங்க. சொல்லக்கூடாது. உங்களை அப்புறம் நான் கிறுக்கான்னு சொல்லவா? ஏமா ஒண்ணே நீயே பாருங்க. இந்த கதை எங்க போய் சொல்றீங்க நீங்க? கதை சொல்றீங்க. சம்பந்தம் இல்லாம அது தருமபுரி பீமர் அர்ஜுனரு நிறைய சகல 5 பேர் இருக்காங்க. தருமபுரி பீமர் என்ன பண்றா இருக்க முடியுமா? பிரம்மனாகப்பட்டவர் 20 சொல்றார். உலகத்துல யாரா நல்லவன் அப்படின்னு முதல்ல யாரு இருக்கிறாரு? யாரு இருக்கிறார்? பீமனாகப்பட்டவர். அப்ப பார்க்கும் உலகத்துல இருக்க எல்லா பேருமே கெட்டவங்களா இருக்காங்க. அதே தருமபுரி அனுப்பி பார்க்கின்ற பொழுது என்ன சொல்றாரு? எல்லாமே எங்களுக்கு நல்ல உலகம். அப்ப பாக்குற
கண்ணோட்டத்துல இருக்கு. சரி சத்த மூடி நில்லுங்க போகாங்க. என்னது நாம எல்லாம் தொடர்ந்து அதை வந்து வாயை மூடி போய் தலைக்கிறது. அப்படி சொல்லுங்க. அறியாதவங்க இப்படி இருக்கா, உங்களை மாதிரி புரியாதவங்க அப்படி இருக்க முடியாது. ஒரு சொல்ல ஒரு கடை சுய உங்கள்கிட்ட ரெண்டு அறிவு கிடையாதுன்னு நினைக்கிறப்ப. இப்ப கம்பருக்கும் அவைக்கும் ஒரு வாக்குவாதம் வச்சுங்க. இப்ப கம்பர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவையை வந்து இழிவுபடுத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது 4 அடி 15 அடி நடுவிலே ஒரு அடி, அது என்ன அடி அப்படி கேட்டாரு. உடனே அவை பிராணிக்கு கோபம் வந்துருச்சு. இவன் நம்மளை அசிங்கப்படுத்தலாம். ஆரம்ப கை நீட்டு. என்ன அதுக்கு இல்ல என்ன பிரியா அதுல இவன் அப்படியே மட்டும் ஏன் கை நிறுத்தும் போது வட்டாரா சொல்ல தெரியுமா? சரி அப்புறம் என்ன அப்படித்தான் சொல்லுவேன். மரியாதை மரியாதை பேச தெரியாது. நீங்க ஒரு மரியாதை பேசணும். நீங்க மரியாதை பேசுறத நான் வந்து மரியாதை பேச முடியும். உங்களை சொன்னா அப்ப நான் சொல்லுங்க உங்க தம்பி உங்களை சொல்றேன். நான் இப்படி போமா நீ உங்க இஷ்டம் நான் போய் தரங்க. அப்ப கை நீட்ட கூடாது. நான் அப்படிதான் நீக்குவேன். இது ஏன் இடம்? கையை ஒடிச்சு தூக்கி போட்டுருங்க. எங்க ஒடிக்க போறோம்? ஒடிக்க மட்டும் அது தனா விட்டுருங்க. இவன் நம்மளை அசிங்கப்படுத்தலாம். இவன் நம்மளை இப்பதான் சொன்னேன். இவன் தான் நீட்டாரியா போயிருக்கு. ஏன் வேற யாரும் வீட்டுல திசையா? வீட்டுக்கு வர விருந்தாளியே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லணும். வாங்க உட்காருங்க சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? இல்ல வாண்டா வா அவங்க இப்படி கூப்பிடுங்க சாப்பிடு. நான் இப்ப இப்படியே கையை வச்சு நான் பேச முடியுமா? உங்ககிட்ட தான் நீட்டி பேசணும். அது மரியாதை வாங்கமாங்க. நான் வீட்டுல மாடு வச்சிருக்கேன். ஆனா உங்க நல்ல கதைகளை சொல்லிக்கிட்டு சொல்லுங்க. இவன் நம்ம அசிங்க ஒழுங்கா பேசலாம். ஒழுங்கா வரும். பள்ளி மாதிரி பேசிக்கிட்டு பில்லி மாதிரி பேச வந்துடாதீங்க சொல்லிட்டு. பில்லியான என்ன பண்ண முடியும்? பில்லியான நான் வந்து நல்லவனா இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். அங்கம் இல்லாத அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாத சபைக்கு வரக்கூடாது. எனக்கு அங்கமும் இருக்காது, இடத்துல சந்தம் இருக்கு. ஏதாவது சத்த நேரம் நின்று இருக்கு. இவன் நம்ம அசிங்க ஒண்ணும் கிட்ட வந்து பேசணும். இல்லன்னா நீ அங்கிட்டு கை நீட்டி பேசணும். இவன் பண்ணணும். நான் யாரும் தெரியுமா? ஆனா உங்களை இல்லங்க கதையில நீங்க சொல்லக்கூடிய ஒரு மகாலட்சுமி அந்த புற அளவுக்கு தகுதி உடைய ஆள் நீங்க. உங்களை போய் நான் கேவலமா சொல்லுவேனா? சொல்லுங்க. 4 யுகத்துல நீங்க இருந்திருக்கீங்க. உங்களை சொல்லுவேனா? இவன் நம்மளை அசிங்கப்படுத்தான். இப்பதான் சொன்னேன். இப்ப நீங்க எங்க கை நீட்டினீங்க. நான் விலையை பின்னாடி போயிட்டேன். அங்கே நீட்டி பேசினா அவங்க சொல்லிக்கிறவா என்ன அங்கே என் கை நீட்டாம வாயில பேச கதை கேட்கறது நீங்க. உங்கள்கிட்ட தான் நான் நீட்டி பேசுறேன். சரி பேசுங்க. பேசுங்க. அதை வாதி பிரதிவாதம் இருக்கேன். நீ என்ன பேசுறது அதை தெரியும் பேசு. இவன் நம்மளை அசிங்கப்படுத்தலாம். இவன் நம்மளை கேவலப்படுத்தலாம். இவனை இன்னைக்கு நம்ம அசிங்கப்படுத்தணும். இவனை கேவலப்படுத்தணும். அந்த வீட்டுல இருந்து நினைச்சுட்டு வந்து 4 தடவை நினைச்சு கேட்டோம். அத கதையில சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்ற அப்படின்னா, 8 கால லட்சணமே, எவனேது வாகனமே, கூரையிலா வீடே, குடராமல் தூதுவனே, ஆரையலா சொன்னாய், ஆற கீரையலா அப்படின்னு சொன்னாங்க. 8 கால லட்சணமே, அவலட்சணமே. என்னைய மட்டும் கிறுக்கின்னு சொல்ல தெரியுது. முன்னேறி எப்படி போகுமோ அதே மாதிரி தான் பின்னேறி போகும். முன்னேறி இந்த கோணமான போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பின்னேற போகுது. தவற வந்து தன் வாயாலே கெடும் சொல்லி வச்சிருக்காங்க. நாபாடு கதையோட நாபாடு பேசு கிறுக்கிங்கிறிய உடனே சொல்லலாமா? உடனே சொன்னா மாதிரி நானும் உங்களை சொல்ல கதைகளை தான் சொல்லி. 8 கால லட்சணமே, அவலட்சணமே, எவனேது வாகனமே, எரும மாடு, மட்டை பெரியமை வாகனமே, கழுதையே, கூரையிலா வீடே, குட்டி சுவரே, குடராமன் தூதுவனே, அட குறையே, ஆரையடா சொன்னாய், ஆற கீரையடா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கம்பர் வந்து அவை இழிவுபடுத்த போறதுனால என்னாச்சு அப்படின்னா, சரஸ்வதியாப்பட்டவங்க கம்பர் நாவிட்டு போயிட்டாங்க. அப்ப கம்பர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப வறுமையில வர்றாரு. எங்க வர்றாரு அப்படின்னா நாட்டரசன் கோட்டைக்கு வர்றாரு. அப்ப பசியோட நாட்டரசன் கோட்டைக்கு வர்றாரு. அப்ப சின்ன பையன் என்ன பண்றாங்க அப்படின்னா, கோழி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சின்ன பையனுக்கு என்ன கேட்கிறாரு, சோறு எங்க விற்கும் அப்படின்னு கேட்டாரு. கம்பர் வந்து இலக்கணம் படிச்சவரு. அப்ப என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சோறு எங்க விற்கும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப சின்ன பையன் என்ன பண்றான், சோறு தொண்டைக்குழிக்குள்ள விற்கும் அப்படின்னா. ஒரு சின்ன பையன், இவனுக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு என்னதாமா பிரச்சனை? அந்த இழுக்கணும்னா சின்ன பையன் எனக்கு அடியில பேசுறீங்க. நீங்க பேசலாம். சின்ன பையன் யாரு? ஒரு சின்ன பையன் நம்மளை கிண்டல் பண்றானா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கறி துண்டை எடுத்து செவத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, பாக்கு உருட்டி விளையாடும் நாவில் நான் அறக்கடவுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, பாக்கு உருட்டி விளையாடும் நாவில் எழுதுறாரு. அதுக்கு
அதுக்குள்ளே ஒரு பெரிய மனுஷன் கேட்க வந்தாரு, ஐயா நீங்க யாரையா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் கம்பர் அப்படின்னு வாங்க ஐயா அந்த எங்க வீட்டுல சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறதுக்காக எது கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இந்த சின்ன பையன் என்ன பண்றான், அந்த கவியை அப்படியே பூர்த்தி பண்ணிட்டாரு. என்ன எழுதி வச்சுட்டு போனாரு, பழக்க உருட்டி விளையாட நாவிலே எழுதி வச்சுட்டு போனாரு. அப்ப சின்ன பையன் என்ன பண்றா, குறுமொழி செல்வம் தலை தோகவே நாட்டரசர் கோட்டை நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவியை அப்படியே பூர்த்தி பண்ணிட்டு வந்து பார்த்தாரு. ஒரு சின்ன பையன் நமக்கு ஒரு சின்ன பையன் வந்தான், கவியை பூர்த்தி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா 40 நாள் சாப்பிடாம இருந்து அந்த நாட்டரசன் கோட்டையிலே இறந்தாரு அப்படிங்கிற காரணம் உண்டு. பேசுங்க பேசிட்டீங்களா? பேசுங்க பேசலாம். நான் பேசுறேன். பேசுங்க. எங்கேயாச்சும் நவரவே கூடாது. பிடிச்சி கட்டி வச்சு முடியும். நான் குட்டத்தெல்லாம் போறோம். பாப்போம். இதே பூலோகத்துல என்னங்க இங்க வாமா, இதே அந்த பூலோகத்துல ஒரு கணவன் மனைவி 20 இருந்தாங்க. யாரு இருந்தாங்க? கணவனும் புருஷன் கொண்டாடி அது சுத்த தமிழ்ல கணவன் மனைவி. அப்ப 20 இருக்கின்ற பொழுது 3 வேளையும் உணவு உண்ணணும். அதான் வேலை, 3 வேளையும் உணவு உண்ணணும். அப்ப என்ன பண்றாரு, இந்த கணவனாகப்பட்டவரு இன்னமா நேரம் ஆயிடுச்சு, என்ன சாப்பிடலையே, சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வர. அப்ப மனைவி சொல்றாங்க, ஆமா நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், 20 சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னா. அப்ப அவர் என்ன பண்ணாரு, கடைகள்ல வந்து மாவாரப்பட்டது விற்பாங்க, இந்த இட்லி தோசை சொல்ற மாவாரப்பட்டது. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாரு, மாவு வாங்கிட்டு வராது. ஆறு வந்து 5 தோசை தான் வருது. எத்தனை தோசை? 5 தோசை. 5 தோசை தான் வருது. இந்த அம்மா என்ன பண்ணுது, அதான் நம்மளுக்கு ரொம்ப பசி, காலையில இருந்து சாப்பிடல அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க, 3 தோசை அவங்களுக்கு எடுத்துட்டு கணவனுக்கு 2 தோசை கொடுக்குறாங்க. நம்ம அங்க இருந்து கஷ்டப்பட்டு கடைக்கு போய் நம்மளுக்கு 2 தோசை, அவங்களுக்கு 3 தோசையா? நம்மளுக்கு 2 தோசை, இவளுக்கு 3 தோசை அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு கணவனாகப்பட்ட மனைவி இடத்துல கேட்கிறாரு, ஏமா கேட்டா தந்து இப்படி தெரியாம திருடி திங்க கூடாது, திருட்டு புத்தி தான் வரும். யாரு சொல்றீங்க? இந்த கதையில அங்கே பார்த்து பேசுங்க. கதை 8 திசை இருக்கு. மூச்சு அப்படியே திருப்பி தெரியுமா செய்தி? அப்புறம் யாரு யார் முகத்தை திருப்புறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இருவருமே சாப்பிடாம தூங்கிடுறாங்க. யாரு முதல்ல எந்திரிக்கிறாங்களோ அவங்க தான் தோசை சாப்பிடணும். கணவன் எந்திரிச்சு பாக்குறாரு, யாரும் மனைவி எந்திரிக்கணும். மனைவி எந்திரிச்சு பாக்குறா, கணவன் எந்திரிக்கணும். இப்படியே ஊருக்காரங்க என்ன ஆச்சு, ஆறா 2 பேருமே ஒரு நாள் முழுவதும் ஆயிடுச்சு, வெளியே வரலையா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எரிக்கிற இடத்துல 3 பேர், எரிக்கிற இடத்துல 3 பேர் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, தீ வச்சுட்டு, தீ வச்சா சுட முடியல. அப்போ டக்குனு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பாக்குறாங்க, என்னடா நம்ம அதுக்குள்ள அடக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு ஓடுறாங்க. யாரு எந்திரிக்காம தீ எரிக்கின்ற 3 பேருமே ஓடுறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்றது, எந்திரிக்கல, எனக்கு 2 உனக்கு 1. அவர் சொல்றாரு, எனக்கு 2 உனக்கு 1 தான். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, யாரா நம்மளை தாண்டா கணக்கு போடுறாங்க, நம்ம 2 பேர் அப்படி ஒருவேளை நம்மளுக்கு அடிச்சு கலக்குறாரு ஓடுறா அப்படிங்கிற கதையா இருக்கு. நீங்க கதை இப்படிதான் ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு வீட்டு திண்ணையில வந்து அழுதுகிட்டு இருந்தான். ஒரு பெரிய மனுஷன் அங்க இருந்து வந்தாரு. ஏன் தம்பி அழுகுற அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த சின்ன பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, சொன்னா அம்மா செத்து போயிடுவாங்க, சொல்லலாம் அப்படின்னா அப்பா செத்து போயிடுவாங்க, கடைசியில நான் நிக்கிறேன் நடுத்தரவுலதான். இது என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு புருஷனும் ஒரு பொண்டாட்டி. அப்ப அந்த புருஷக்காரன் என்ன பண்ணுவான், தினமும் தண்ணியை போட்டு வந்து இந்த பொண்டாட்டியை போட்டு அடிக்க வேண்டியது. அப்ப அந்த பொண்டாட்டிக்காரன் நினைக்கிறா, இவனை எப்படியாவது பொண்ணையே போடணும், இவன் இருக்கிற நமக்கு தொல்லையாவே வந்துருங்க. நானும் நிறைய கதை எனக்கும் தெரியும். அத உங்க இல்ல கதையில சொல்லிட்டு இருக்கேன். கையா பிரேம வீட்டா ஆண்டு வணக்கம் தான் கையப்படுத்த வள்ளி நாரதர் இருவரை பாராட்டி சரவணன் பொன்னமணி அவர்கள் அன்பளிப்பு வழங்கி இந்த மேடை பிரிவு சின்னப்பா அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஆடிய மேடை. இருவருடைய தர்க்கம் சிறப்பாக இருக்கின்றோம் என்று இந்த அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். இருவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தர்க்கம் எதிர்பார்க்கிறாங்க. ரத்தம் வரணும், 20 ரூபாய்க்கு ரத்தம் வரணுமா? பேண்டேஜ் எவ்வளவு பார்த்துடாதானே அப்ப இவன பொண்ணே
விடணும். இவன் இருக்கிறது தினமும் நமக்கு தொல்லையாவே இருக்கு. இவனை உயிரோடவே விடக்கூடாது. இவன் எல்லாம் எதுக்கு தான் திரியிறான் பூமிக்கு பா கதை இல்லைங்க. இவனுக்கு எப்படியாவது பொண்ணே போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அப்படின்னா சோத்துல விஷத்தை கலந்துறாங்க. இதை சின்ன பையன் பார்த்தான். இதை பார்த்துட்டு போய் அப்பாட்ட போய் சொன்னா என்ன ஆகும்? எடி சோத்துல விஷத்தை கலந்தே அப்படின்னு சொல்லி அம்மா வச்சு கொடுத்துருவாரு. சொல்லல அப்படின்னா விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு அப்பா செத்து போயிடுவாரு. கடைசியில நான் நிக்கிறேன் நடத்துறவர் தான். அப்பதான் சொன்ன அம்மா செத்து போயிடுவாங்க, சொல்லல அப்படின்னா அப்பா செத்து போயிடுவாங்க. கடைசியில நான் நிக்கிறேன் நடுத்தரவுலதான் அப்படிங்கிற ஒரு காரணம் அமைப்பா இருங்க. வந்ததுல ஐயப்பனை பத்தி பேசுறீங்கல்ல, இந்த ஐயப்பன் எப்படி பிறந்தாரு சொல்லுங்க. ஐயப்பன் எப்படி பிறந்தாரு? யாருக்கு பிறந்தாரு? பத்மாசுரன் என்ன பண்றான்? கேட்கிறது பேசலாமா? திருப்பி நாங்க கேட்டோம்னா பதில் வரணும். சொல்லுவோம்ல, சொல்லுவோம். பத்மாசுரன் என்ன பண்றான் அப்படின்னா வரம் கேட்கிறான். யார்கிட்ட அப்படின்னா சிவபெருமான்ட்ட. யார் தலையில கைய வச்சாலும் எரிஞ்சு சாம்பலா போகணும் அப்படின்னு சொல்லி வரத்தை கேட்கிறான். அதே மாதிரி சிவபெருமான வரத்தை கொடுக்கிறாரு. அப்ப இவனுக்கு சந்தேகம், இந்த வரம் வந்து பழிக்குமா இல்ல பழிக்காதா அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்த சிவபெருமான் தலையிலே கைய வைக்க போறாங்க. அப்ப சிவபெருமான் ஏந்து ஓடும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா மோகினி அவதாரம் எடுத்து வந்து அவன் தலையிலே கைய வச்சு எரிஞ்சு போகும்படி செய்கிறாரு. இந்த மோகினி அவதாரத்தை சிவபெருமான் பார்க்கிறாரு. பார்த்த உடனே இந்திரியம் சொல்லக்கூடிய வெளியே வருது, கையில விழுகுது. அதை எடுத்து யார் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஐயப்பன் சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறந்தார். இப்படி ஐயப்பன் பிறந்ததுக்கான காரணம் கண்டிப்பா கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அது கேள்வி கிடையாது. சரி, இப்ப அவருக்கு ஏன் ஐயப்பன் ஏன் பேர் வந்துச்சு? ஐயப்பன் ஐயப்பன் என்ன? திருப்பி என்ன கேட்டீங்க நீங்க? ஐயப்பன் என்றால் ஐயருக்கும் பயப்படாத. ஐயம் அப்படின்னா பயம், பயத்தை போக்குபவன் அப்படிங்கிற ஒரு காரணம். அதுக்கு தான் ஐயப்பன் பேர் வந்து. சரி, ஐயப்பன் நெத்தியில என்ன போட்டுருக்காரு? ஐயப்பனுக்கு நெத்தியில என்ன போட்டுருக்காரு? ராமா. அது எப்படி நான் கேட்க வேண்டிய கேள்வி முன்னாடி கேட்டுருங்க. எனக்கு கேட்டுருங்க. ஐயப்பன் முக்கியமா சிவனுக்கு தான் பிறந்தாரு. ஆமா, அவர் வந்து பட்டதை போடணும். சரி, ஏன் ராமன் போட்டிருக்காரு? அப்போ ஏன் ராமா ஐயப்பனால பட்டது அப்படின்னு கேட்கறீங்க? ஆமா, ஐயப்பன் யாருக்கு பிறந்தார்? சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும். மகாவிஷ்ணு அப்படின்னா மகாவிஷ்ணு ஆனவன். அவர் எப்ப பண்ணாரு மாறினாரு? மோகினி அவதாரம் எடுத்து வந்தாரு. அப்பேற்பட்ட அழகை கண்டு மெய் மறந்தார் யாரு? சிவபெருமான். அப்ப இருவரும் சேர்றாங்க, ஐயப்பனாக பட்டது பிறக்கிறார். பந்தல நாட்டு ராஜன் வளர்க்கிறாரு. பந்தல நாட்டு ராஜன் என்ன அவர் வந்து ராமன் தான் போடுவாரு. அவர் எடுத்து வளர்த்ததுனாலதான் ஐயப்பனும் ராமன் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்ப ஆஞ்சநேய பெருமாள் நெத்தியில என்ன பண்றாரு? ஆஞ்சநேய பெருமாள் நெத்தியில என்ன பண்றாரு? கேட்கிற கேள்வி பதில் சொல்லுமா? நல்லா இருக்கு. சொல்றது கேட்டுக்கிட்டே எங்களை கேட்க இருங்க. இப்ப ஐயப்பா கோயிலுக்கு போறோம்ல, முதல்ல யார் வாங்குறோம்? காசு இல்ல வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க, நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஐயப்பன் மார்கள் வந்து போறாங்க அப்படின்னா முதல்ல சந்திக்கக்கூடியது யார் அப்படின்னா பாபர் தான் முதல்ல சந்திக்கணும். சரி, என்ன காரணம் அப்படின்னா பாபராகப்பட்டவர் ஐயப்பனாகப்பட்டவர் நண்பராகப்பட்டவர் அப்படி சொல்ல மாட்டேன். அப்ப இருவரும் இருக்கின்ற பொழுது இந்த பாபர் ஐயப்பன் வந்து எனக்கு ஒரு சிலை கட்டுங்க, மஞ்சள் மாலாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அப்பதான் பாபருக்கு சொன்னார், பாபராகப்பட்டவருக்கு என்ன என் சன்னதி பக்கத்துலேயே ஒரு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஆனா இவங்க நிதி உதவி பண்றீங்கன்னா நிதி உதவி பண்றோம் அப்படின்ட்டு இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாபருடைய ஆலயத்தை எங்களுக்கு வேணும், ஐயப்பன் சபரிமலைக்கு வர மட்டும் நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் பாபர் வந்து முதல்ல கிறிஸ்தவன் எடுத்து கோவில் கட்டி கும்பிட்டனால அவருக்கு கிறிஸ்தவ சாமின்னு பாபருக்கு அழைக்கிறாங்க. ஆனா பாபர் வந்து யாருடைய நண்பன்? ஐயப்பனோட நண்பன். ஐயப்பனாகப்பட்டவருக்கு சேர்ந்து இருவரும் சேர்ந்தா எல்லா அம்மாவுக்கு வந்து புளிப்பாலை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இருவரும் சேர்ந்து போய் கொண்டு வந்தாங்க. பாபரம் ஐயப்பனுக்கு புளிப்பால் கொண்டு வரல, புலி கூட்டத்தை கொண்டு வந்தார். சரிங்க, மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னீங்கல்ல, சரி, அதே மகாவிஷ்ணு கோமாளி வேஷம் போட்டார். போட சொன்னது யாரு? போட சொன்னது யாரு? நான் கேட்கிறேன், எதுக்காக கோமாளி வேஷம் போட்டாரு? கேள்வி கேட்கிறதா வேணும். நீங்க சொல்றதுதான் நீங்க வச்சாலும் கிடையாது. நீங்க சொல்றது தலையாரு ஆட்டியே நான் தான் கேள்வி கேட்கறமா? ஏன் வள்ளி கேள்வி கேட்கறமா? நீங்க நானும் கேட்கணும். பதில் சொல்லுங்க. இந்த கைதிக்கு பேசுறமா? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டீங்க?
3 கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி நீங்க கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆனா ஏன் கேட்டீங்க அந்த கேள்வி எனக்கே தெரியும், சொல்ல விடல. இப்போ நீங்க 3 கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கணும், அதானே நியாயம்? உங்களுக்கு கேட்க கூடாது. நான் கேட்கிறேன், மகாவிஷ்ணு கூத்தாடி கண்டிப்பா நான் பதில் சொல்லிடுறேன். ஏன் மகாவிஷ்ணு கோமலையா கூத்தாட விட்டாரு? நான் ஒண்ணு கேட்கிறேன், ராமாயணத்தை எழுதியவர் யார்? எந்த மொழியில கேக்குறீங்க? அப்படி தமிழ். தமிழ்ல எழுதுன யாரு அப்படின்னா கம்பர் எழுதுறாரு. சமஸ்கிருதத்துல வால்மீகி எழுதுனாரு. ராமாயணம் உருவாக காரணமா இருந்தது யாரு? தட்சநாகப்பட்டவன். அப்போ வழிப்பறி கொள்ளக்காரனா இருந்தான். ஆமா, கண்டிப்பா வழிப்பறி கொள்ளக்காரனால நீங்க அந்த வனத்துல இருப்பாரு. அப்ப யாரு போனாலும் நகைகளை பறித்துப்பாரு. அப்ப நான் ஒன்னா போயிருந்தேன். நாகராஜப்பட்டவர் போகின்ற பொழுது என்னிடத்துல மண்ணாசை மூணாசம் இல்லை. அப்ப என்னிடத்துல என்ன எதிர்பார்க்க முடியும்? எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. என்னிடத்துல கேட்கின்ற பொழுது ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன் அவன்கிட்ட, இப்படி எல்லாத்துலயும் வழிப்பறி பண்றிய, இந்த பாவத்தை கொண்டு எங்கடா சேர்ப்ப அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவன் சொன்னா, இந்த பாவமாகப்பட்டது எனக்கு மட்டும் சேராது, நான் சம்பாதிச்சு யாரு கொடுக்குறேன், என் குடும்பத்துக்கு தான் கொடுக்குறேன். அப்ப எல்லாத்துக்குமே தானே செய்யறோம். ஒண்ணும் இல்லை, நீ உங்க குடும்பத்துல போய் தாய் தந்து அம்மா மக எல்லாத்துலயும் போய் கேட்டு வா அப்படி. அவன் விரும்புன்னு போறேன், அப்பாட்ட போறேன், அப்பா இது மாதிரி நான் திருடி உங்களுக்கு பொழைச்சு காப்பாத்தேன், என்னுடைய பாவத்துல பகுதி ஏற்றிக்குவீங்க அப்படின்னு. அப்பதான் சந்தேகப்பட்டா சொன்னார், உன்னை பெற்ற கடனுக்கு நீ எனக்கு விதை செஞ்சு தந்தாங்க. அம்மாட்ட கேட்டதுக்கு அதே தான் சொல்றாங்க. சரி, மனைவி தானே போய் கேட்போம் அப்படின்னு மனைவிட்டு நேரம் போறாங்க. மனைவி சொல்றாங்க, என்னை கட்டின பார்த்து நீ தான் சம்பாதிச்சு போடணும், என்கிட்ட ஏன் ஓம் பார்த்து நாயே இருக்கணும், பெத்த பிள்ளைகிட்ட போன நீ பெற்றுட்டு நாயே ஓம் பார்த்து சேர்க்கணும். அப்ப இருக்கின்ற பொழுது அப்ப என்ன பண்றாரு, தச்சனாக அப்படி நாகத்தை வராரு. அப்ப என்னிடத்துல வருகின்ற பொழுது நான் சொன்னேன், சரி இந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்ட்டு ராமா என்ற ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. வரல, ஏன் அம்பூட்டு பாவம் சொல்லுங்க. அதனாலதான் மராம மரத்துக்கு கீழே, மராம மரம்னா இப்ப என்ன மரம்? மரம். அப்ப அந்த மராம மரத்துக்கு கீழே உட்காந்து மராமா என்று சூரத் மரா அப்படின்னு சொன்னா ராமான்னு தான் வரும். ஆமாங்க, அதான் ராமா என்று சொன்னது. அதுலதான் ராமாயணம் உருவானது. சரி, இந்த ராமாயணம் என்ன விளக்கு? அண்ணன் தம்பியா இப்படித்தான் இருக்கணும். மகாபாரதம் அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்காட்டி எது அப்படின்னா மகாபாரதம். அப்ப ராமாயணத்துல ராமே சீதை லட்சுமணன் போறாரு. சரி, ராம மனைவி யாரு? சீதா பிராட்டி. ஆமா. லட்சுமி மனைவி யாரு? ஊர்விளை. அப்ப இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க? காட்டுக்கு வனவாசம் போறாங்க. ஆமா. வனவாசம் போகின்ற பொழுது ராமருக்கு சீதா பிராட்டி போறாங்க, கணவன் மனைவி. சரி, லட்சுமணன் அண்ணனுக்கு துணையா போறாங்க. அப்ப லட்சுமணனுக்கு துணைவா மனைவி ஏன் போல? ஊர்விழாகப்பட்டவரு ஏன் போல? பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஒண்ணு நான் கேட்டதுக்கு அவசியம் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுமா? தெரியாம எதுக்கு நீங்க வர்றீங்க? முதல்ல நாங்க கேள்வி கேட்டீங்க. அப்ப யாரு நான் பதில் சொன்னீங்க, நான் பதில் சொல்றேன். நான் சொல்லாம போக மாட்டேன். நான் கேட்டு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா கேளுங்க. யார் முதல்ல கேட்டது? ஓடிடு. தெரிஞ்சா முதல்ல சொல்லுங்க. என்னைய இருந்த அந்த மாதிரி சாமி இந்த மாதிரி எனக்கு பேச முடியல, பயமா இருக்கு அப்படின்னு உள்ள போயிருங்க. நான் ஒன்னும் சொல்ல போறது பெரிய பெரிய விஸ்வாமித்திரர் உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கா? நீங்க வேற பதில சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னா சொல்றேன். தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா தெரியல, நாங்களே மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா நான் மன்னிச்சுட்டு போறேன். என்னதுக்கு நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படி நான் எதுக்கு நான் சொல்றேன். அப்ப சொல்லுங்க. இப்ப ராமர் காட்டுக்கு வந்து வனவாசம் போனாரு, சீதா பிராட்டி போனாங்க, லட்சுமணன் போனாரு. லட்சுமணன் மனைவி ஊர்மிளை ஏன் போகல? என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ராமன் மனைவி யாரு அப்படின்னா மண்டோதரி. ராமன் மகன் யாரு அப்படின்னா இந்திரசித்து. அவருக்கு ஏன் இந்திரசித்துன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? இந்திரனை வென்றவனால அவனுக்கு இந்திரசித்துன்னு பேர் வந்துச்சு. ஆனா அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன அப்படின்னா மேகநாதன். மேகத்துல என்ன சண்டை போடுவான். அப்ப இந்த மண்டோதரி என்ன பண்றான் அப்படின்னா பிரம்மன்ட்ட போய் வர கேட்கிறான். என்ன வரான் அப்படின்னா, எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காம இருக்கானோ, எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் மனைவியை தொடாம இருக்கானோ, அவனாலதான் என்னுடைய மகனுக்கு சாவு வரணும் அப்படின்னு சொல்லி வர கேட்கிறான். அதே மாதிரி பிரம்மனை வருத்தம் கொடுத்துட்டாரு. 14 ஆண்டுகள் அண்ணனுக்காக தூங்காம காவல் காத்தது யாரு? லட்சுமணன். 14 ஆண்டுகள் மனைவியை தொடாம இருந்தது யாரு? லட்சுமணன். அதனாலதான் இந்திரசத்தை வந்து லட்சுமணன் கொண்டாரு. இந்த தூக்கத்தை யார் வாங்கி
வாங்கிட்டா அப்படின்னா ஊர்மினை அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்தை வாங்கிட்டா. காட்டுல போய் தூங்கிட்டே இருந்தா சரியா வருமா? நல்லா இருக்குமா? அதனாலதான் அவ காட்டுக்கு வந்து வனவாசம் போகல. இதை நீங்க கேட்டதுக்கு உண்டான வழக்கம். இப்போ 14 வருடமாகப்பட்டது. அதே மகாபாரதத்துல மனைவியை கட்டிட்டேன், ஆனா மனைவியிடம் சேர முடியாம போச்சு. யார் வந்தா அப்படி? பாண்டு மன்னன் ஆகப்பட்டவங்க இருந்தாங்க. பாண்டு மன்னன் சேர்ந்தான். பாண்டு மன்னனுடைய மனைவி யார்? சுமத்திரி ஆகப்பட்டவள் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு சாபம் யாரா கிந்தம மகரிஷி அப்படிங்கிறவரை யாரும் வேட்டைக்கு போகின்ற பொழுது மனைவி கேட்கல அப்படின்னு அம்பை எடுத்து எழுதினான். சுபத்திரி வந்து அர்ஜுனனுடைய மனைவிங்க. பாண்டு மன்னன் மனைவி யார் அப்படின்னா குந்தி தேவி. இன்னொரு மனைவி குந்தி தேவி அப்படின்னா மாத்திரி. மாவி. ஆமா, தெளிவா இருக்கேன்னு கேட்டேன். மாதிரி அப்ப மாதிரியாகப்பட்டவள் என்ன பண்றா? எனக்கு அந்த மானு வேணும், அழகிய மானு வேணும். அப்ப கிந்தம மகரிஷி மனைவி என்ன பண்றாங்க? மான உருவா எடுத்து வேட்டைக்கு போறாங்க, பணத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு? மனைவி கேட்டவுடனே அம்பு எடுத்து எய்தாரு. அது பார்த்தா கிந்தம மகரிஷி. அப்ப கிந்தம மகரிஷி ஆகப்பட்டவர் இறந்து போறாரு. அன்னைக்கு அவர் சாபம் கொடுத்தனால சேர முடியாம போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு முதற்கட்ட விசாரணை இருங்க. நான் என்ன கேட்டேன்? என்னமா பிரச்சனை? நீங்க சொன்னதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்த காமதானே? மகாவிஷ்ணு ஏன் கோமாளி வேஷம் எதுக்காக போட்டாரு? விட மாட்டீங்க. சம்மந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம யார் பேசுற? சம்பந்தப்பட்டு யார் பேசுற? சம்பந்தம் இல்லாம பாட்டுமன் கதையை சொல்றீங்க. இல்லங்க, கணவனை பார்க்காம இருந்தாலே அது மாதிரி மகாபாரதத்துல இருந்தவன் யாரு? மாத்தியாகப்பட்டவன் இருந்தாளா? பாண்டுமன் இருந்தானா? ஆமா. ஆனா சேர்ந்த போது என்ன பண்ணிட்டான்? இறந்து போயிட்டான்ல. அது மாதிரி நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணுவை கொண்டு கோமாளியாக யாரு அவரே கூத்தாட விட்டு அப்படின்னு கேட்கறீங்க. மகாவிஷ்ணு வந்து யாருடைய? மகாவிஷ்ணுவோட பிள்ளை யாரு? ஐயப்பன். ஐயப்பன் அம்மா யாரு? மகாவிஷ்ணு. அப்படின்ற மகாவிஷ்ணு ஏகாம்பர கோயிலுக்கு போவாங்க. ஏகாம்பரேஸ்வரருடைய கோயிலுக்கு போகின்ற பொழுது எல்லா பேருமே தன்னுடைய கையில வச்சிருக்க பொருட்களை வெளியே வச்சுட்டு போவாங்க. அப்படி வெளியே வச்சுட்டு போகின்ற பொழுது ஒரு மகாவிஷ்ணு போறாரு. சங்கு சக்கரம் கதை எல்லாத்தையுமே வெளியில வச்சுட்டு போறாரு. போய் சாமியை தரிசிட்டு வர்றாரு. சிவபெருமானை தரிசிச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வருகின்ற பொழுது சங்கு இருக்கு, கதை இருக்கு, சக்கரத்தை காணும். அப்ப சக்கரம் எங்கடா அப்படின்னு ஞான கண்ணால பாக்குறாரு. விநாயகர் பெருமானுடைய 1008 சிரமாடுகளை ஒரு தலையாகப்பட்டு கவி கொண்டு இருந்துச்சு. அப்ப அந்த மகாவிஷ்ணு போய் விநாயகர் பெருமானை கேட்கிறாரு, விநாயகரே அச்சக்கரம் எனக்கு உகந்தது, அச்சக்கரத்தை என்னிடத்தை கொடுத்து விடுங்க அப்படின்னா. அப்பதான் விநாயகர் பெருமான் சிரிக்கிறார். என்னுடைய சக்கரம் தானே, நீங்களே வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். அப்பதான் முதலாக கோமாளியாக கூத்தாடி கோமாளி கூத்தாடிக்கு அச்சக்கரத்தை பட்டனால அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விகட சக்கர விநாயகர் ஏகாம்பரேஸ்வரர் கோயில ஆடை இருக்கு. சொன்னதுக்கான பதில் சரியா தவறா? சரிங்க. என்ன காரணமா வந்திருக்கீங்க? உங்களை யார் மாப்பிள பார்க்க சொல்லுது? மாப்பிள பார்க்க எங்க அம்மா பார்த்தாங்க, அவங்க பாப்பா உங்களை யார் மாப்பிள பார்க்க சொல்லுது? தனியாக ஒரு காட்டுக்குள்ள காவல் பார்க்கறாங்க. அவங்களுக்கு துணை தெரியும். அப்படியா? சரி, மாப்பிளையே சொல்லுங்க சாமி. கண்டிப்பா. பிடிச்சிருந்தா கையில சமைக்கிறேன், பிடிக்கல போய் சம்மதமா?
இப்ப பிடிச்சாலும் பிடிக்காட்டி நீ அவர்தான் கட்டியா. பார்த்தவங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? குடிக்க கூடாது. சரி. பப்பாட்டிக்கு பாட்டி வச்சுக்க கூடாது. சரி. சூது இது மூணு இருக்க கூடாது. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் நானும் பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? அவர் மாப்பிள்ளை பெருமைகளை சொல்லுங்க. ஆளுக்கு பேரெடுத்த அழகனம்மா அழகு அவன் அறுபடை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் அவனுக்கு பேரெடுத்த அழகனம்மா அழகனவன் அறுபடை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் அவனுக்கு பேரெடுத்த அழகனம்மா அழகன். நீரெடுத்த மேடையுடன் இது பாடமாவன் நெஞ்செடுத்த நினைவிலெல்லாம் சிரிப்பாடமா. நீரெடுத்த மேடையுடன் இது பாடமாவன் நெஞ்செடுத்த நினைவிலெல்லாம் சிரிப்பாடமா. வேலெடுத்து ஊர்வலம் வருவானம்மா வேலெடுத்து ஊர்வலம் வருவானம்மா சீரெடுத்து சிறப்பெடுத்து அருவானம்மா அரணித்தில் அரணித்தில் அரணித்து பேரெடுத்த அழகனம்மா அழகனவன் அறுபடை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் அரணித்து பேரெடுத்த அழகனம்மா அழகன். முத்தமிழே முருகன் வாழும் ஆலயமாகும் உன்னவன முருகனே முழுமையினாகும். முத்தமிழே முருகன் வாழும் ஆலயமாகும் உன்னவன முருகனே முழுமையினாகும். சத்தியமே தலைவனுக்கு வடிவேலாகும் சத்தியமே தலைவனுக்கு வடிவேலாகும் சத்தியமே தலைவனுக்கு வடிவேலாகும் தத்துவமே சரவரவ மந்திரமாக அரணித்தில் அரணித்தில் அரணித்து பேரெடுத்த அழகனம்மா அறுபடை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் அரணித்து பேரெடுத்த அழகனம்மா அழகன். அழகான முருகப்பெருமான் மாப்பிள்ளை பார்த்தவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கும். பார்த்து அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. மணக்கிற தெய்வத்தை போய் மாப்பிள்ளை சொன்னா உங்களுக்கே கேவலமா தெரியலையா? கணவனே கண்கொண்ட தெய்வம். கண்கொண்டாதான் கணவன். மனசு வந்தாத மனம் இருந்தா மார்க்க உண்டு. தெய்வத்தை போய் திருமணம் செய்ய முடியுமா? முதல் தரம் தான் தரம். ரெண்டாவது தரம் ரெண்டாம் தரந்தே. ஏற்கனவே அவருக்கு தெய்வான உங்களுக்கு மனைவி இருக்கு. வட்டி சொத்தை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பா, வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டான். அதனால பார்த்து அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. போய் சேருங்க முதல்ல. அதனால மாப்பிள்ளை சாமி மாப்பிள்ளை சாமி கந்தனை கட்டிக்க சொன்னது துன்பம் பொங்குது தன்னாலே. மாப்பிள்ளை சாமி மாப்பிள்ளை சாமி கந்தனை கட்டிக்க சொன்னது துன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி சாமி போடுது 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 சாமி ஒப்பனை பண்ணாரி
தள்ளாதே சும்மா கேளம்மா அள்ள பகலும் இந்த அவசையை விடுத்து அவனையும் உள்ள தலையில் போட்டு செவி கொடுத்து பையனை தவ வேடம் பொழித்து வந்தவரே பொய்யான தவ வேடம் பொழித்து வந்தவரே உன்னையும் கைவரிசை எழுதுவோம் உனக்காக நான் சொன்னேன் நான் சொன்னேன் மலைக்கவள் கொள்ளாதே குடிகோடு போதுங்கள் கோத்திரத்தில் முறையோ குடிகோடு போதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கைவரிசை எழுதுவோம் காட்டுக்குள்ள தனிமையாக காவல் பார்த்தா என்று பார்த்தா நம்ம கூட்டி விடுவோம் முருகப்பர் கூட்டி கோர போதும் தன் கோத்திரத்தில் பிள்ளையோ மாலை அசமப்படுவதற்குள் திருமணம் நடந்தே இது என்னுடைய கதை வழிவேளா என்று மணித்தொழுங்கள் வந்த நாரதரிடம் இப்படி நன்றாக பேசினால்தான் இங்கு நடந்த எங்கும் சொல்லி சீக்கிரமே திருமண முடியும் என்று நாரதரிடம் நன்றாக பேசிவிட்டேன் முருகா சீக்கிரமாக வந்து இந்த வள்ளியை திருமணத்தின் தலைவர்